வரக்கூடிய தீபாவளிக்கு அரை கப் கார்ன்ஃப்ளவர், ஒரு கப் சர்க்கரையை மட்டுமே வச்சு ஒரு டேஸ்டியான ஹல்வா ரெசிபி நம்ம வீட்லேயே வந்து டக்குன்னு ரொம்ப டைம் எடுக்காமல் செஞ்சிடலாம். சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்லாயிருக்கும். உள்ள நட்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் நான் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற அளவுகளை கொண்டு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெசிபி கிடைக்கும். அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக அளவு தான் இப்போ செய்கிறேன். நீங்கள் தீபாவளிக்கு செய்யும் போது நிறைய பேருக்கு கொடுக்கணும், நிறைய செய்யணும் அப்படின்னா அளவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவரை கட்டிகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கிறேன். விஸ்க் வச்செல்லாம் நம்ம வந்து கரைக்கணும்னு இல்லை. கார்ன்ஃப்ளவர் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைஞ்சிரும். ஸ்பூன் வச்சு கைவிடாமல் கலந்து கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இது போல் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் அடியில் போய் அப்படியே உட்காந்துரும், மேலே வந்து தண்ணியாக தான் இருக்கும். அதனால் ஒரு முறை நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கிட்டே நம்ம வந்து கரண்டி வச்சு அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். தீ ஃபுல்லாக வைக்காதீங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து குக்காக அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிக்கும். அப்போ உருண்டை கட்ட ஆரம்பிச்சிடும், அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியெல்லாம் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டே குக் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு தான் இப்போ நான் குக் பண்ணேன். அதுக்கே வந்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வருது பாருங்கள். நம்ம கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நல்லா ஒன்று போல் சேர்ந்து திரண்டு நல்லா குக் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிக்கும் பொழுதே நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹல்வான்னு சொன்னாலே நமக்கு நெய் வந்து அதிகமாக சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த கண்ணாடி பதத்தில் வர்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நெய் ஒரு முக்கியமான காரணம். நான் சொன்ன அளவே நீங்கள் நெய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ ஒவ்வொரு ஸ்பூனாக இந்த கப்லேருந்து எடுத்து சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். சேர்க்குற நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதே மாதிரி நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். ஆனால் கடாயில் வந்து அப்படியே ஒட்டுது. இந்த மாதிரி ஒட்டக்கூடாது, இன்னும் நல்லா வேகலைன்னு அர்த்தம். நல்லா ஒட்டாமல் நல்லா ஒன்று திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்பப்போ நெய்யும் நான் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இன்னொரு பக்கம் நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். கண்ணாடி பவுல் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்டீல் பிளேட்டில் இல்லை வீட்டில் இருக்கிற தட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெய் தடவி வச்சுக்கோங்க. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அல்வா ரெடி ஆனதுமே டக்குன்னு எடுத்து நம்ம வந்து பவுலில் சேர்த்துட்டு செட் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே முந்திரியை வந்து நான் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரியோட அளவு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வெறும் முந்திரி மட்டும் வீட்டில் இருந்ததுனால அதை மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம், பாதாம் இருக்குது. ஆனால் நான் வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். ஹல்வான்னு சொல்லும் போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கும்போது இது கூடவே வெள்ளரி விதை, இந்த தர்பூசணி விதைலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுவுமே சேர்த்துருப்பாங்க. அப்படி வேணும்னா நீங்கள் கடையில் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் விற்கிறாங்க வெள்ளரி விதை, அதை கூட வாங்கி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் இல்லைனா ஆரஞ்சு கலர், எந்த கலரில் உங்களுக்கு அல்வா வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லை எல்லோ கலரில் வேணும்னாலும் நீங்கள் எல்லோ கலரில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளைனாக கூட நீங்கள் அப்படியே அல்வா செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லாயிருக்கும்னு லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். ஹல்வா வந்து அப்போ தான் பீஸ் போட முடியும், இல்லைனா ரொம்ப இலக்கமாகவே இருக்கும். ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நம்ம கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஹல்வா பீஸ் போட்டு அப்படியே வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள். அந்த பதத்துக்கு வேணும்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணும். பாருங்கள், இப்படி எடுத்து விட்டால் நல்லா அப்படியே கெட்டியாக வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். நம்ம சேர்த்துருந்த நெய்யுமே அப்படியே வெளியில் கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வந்து அல்வா கிடைக்கும். பாருங்கள், நெய்யெல்லாம் கொஞ்சம் அப்படியே சைடில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கண்ணாடி பவுலில் சேர்த்துக்கிறேன். முன்னாடியே எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே இந்த ட்ரேயில் வந்து கொட்டி நம்ம செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி குக் பண்ணிவிட்டு செய்யுங்க. அப்போ தான் செட் பண்ண முடியும். ஸ்பூன் பின்னாடி நெய்யை வந்து நல்லா தடவிட்டு
நல்லா அப்படி ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து செட் பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா சூடாகட்டும். ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா சூடு ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம்னா பீஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்து வச்சிடுறேன். ஹல்வா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடு ஆறிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், அப்படியே சும்மா சாய்ச்சதுமே அப்படியே விழுந்துருச்சு. நெய்யெல்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா தடவிட்டு சேர்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக விழுந்துடும். அதே மாதிரி கரெக்டாக நம்ம குக் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு பீஸ் போடுற அளவுக்கு நல்லா லட்டு போல் இது மாதிரி அப்படியே வழுக்கி விழும். சரியாக குக் பண்ணலன்னா பீஸ் போட முடியாது, இலக்கமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. சும்மா கத்தியில் லைட்டாக நெய்யை தடவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டேன். நல்லா ஒரே மாதிரி ஸ்கொயராக இருக்கட்டும் அப்படின்னு. அப்படியே வழுக்கிட்டு ஓடுது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஷைனிங்காக அப்படியே கிளாஸி டைப்பில் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். உள்ளே நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறது அவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பாம்பே ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.